ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பொட்டேட்டோ டேக்கோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேக்கோஸ் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் அதில் ஆயில் சேர்த்து நம்ம தடவி விட்டுடலாம். மேலால் ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும் இந்த மாவு. அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வேக வச்சு அதை நல்லா கையிலேயே மசிச்சு விட்டாலும் சரி, மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டாலும் சரி. நல்லா மசிச்சுக்கணும். கட்டியே இல்லாமல் நல்லா மாவு மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கணும். பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வதக்கிடணும். வெங்காயிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கோட அந்த ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டஃபிங் தேவையான உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணணும். காரத்துக்கு நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் பதிலாக சில்லி ஃப்ளாக்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க, 4-5 மிளகாவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிட்டோம்னா அதுதான் சில்லி ஃப்ளாக்ஸு. நான் அது போடலை, மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான உப்பு, மல்லித்தலை ஒரு கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டேக்கோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து சின்ன பால் மாதிரி எடுத்துக்கலாம். பக்கத்தில் மாவு வச்சுக்கோங்க. எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசாக நம்ம தேய்ச்சிக்கணும். இந்த மைதா மாவு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி நீங்கள் இதே மாதிரி டேக்கோஸ் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம தோசைக்கல்லில் பாதி கண்டிஷன் நம்ம வேக வச்சு எடுக்கணும். பாதி தான் வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகக்கூடாது. எண்ணெயும் தேவையே இல்லை, அப்படியே நம்ம போட்டு போட்டு பெரட்டி எடுத்துகிட்டே இருக்கணும். 2 பக்கமும் நல்லா பாதி கண்டிஷன் வெந்தால் போதும். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு
இந்த மாதிரி நம்ம பாதி வேக வச்சு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படியே விட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அதனால் நம்ம பெரட்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா அப்படியே பபுள் மாதிரி நல்லா பூரி மாதிரி பொல்லி வருங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டனால அந்த மாதிரி பூரி மாதிரி பொல்லி வரும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். நான் அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா ஒரு ஓரமாக நம்ம சீஸ் வந்து வச்சுக்கலாம். சீஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து நல்லா உருட்டிட்டு அதே மாதிரி ஒன் சைடு வச்சு நல்லா அமுத்தி விடணும். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மூடி வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, தோசைக்கல் காஞ்சிருச்சு. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 3 பீஸ் அதில் எடுத்து வச்சிடலாம். சீக்கிரம் வெந்துடுங்க, 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஏற்கனவே பாதி வெந்ததுனால. பாருங்கள், வெந்துருச்சு ஒன் சைடு. அவ்வளோதாங்க, சீக்கிரம் ரெடி ஆயிடும். 2 சைடு வேக வச்சு நம்ம எடுத்துட வேண்டியதான். டேக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். Thank you.